கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 23:35, Matthew 23:35. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அதாவது ஆண்டவர் ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணி கொண்டே இருந்தீங்க. அது கூடி கூடி உங்களுடைய பாவ அளவு வந்துருச்சு. இப்போ நிச்சயமாக உங்க மேல நியாய தீர்ப்பு வரும். இதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, மொத்த மனித குலத்தினுடைய கர்த்தருக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்பை எப்படி சொல்றாருன்னா, ஆபேல்ல தொடங்குறாரு. ஆதிய முதல் மனுஷன், நீதியின் நிமித்தம் கொலை செய்யப்பட்ட மனுஷன் யாரு? ஆபேலு. ஆதியாகம 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டினுடைய யூதர்களுடைய பைபிள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் போது இருந்த யூத மத பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம் 2 நாளாகமம், அதனுடைய கடைசி அதிகாரம் 20வது அதிகாரம். அதுல மரிச்சவங்க யாரு? கடைசியா மரித்தவர் யாரு? கடைசியா மரிச்ச ஒரு தீர்க்கதரிசினா சகரியா. இப்ப என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க ஆபேல்ல தொடங்கி இது வரைக்கும் கடைசியா பாருங்க சகரியா வரைக்கும் எல்லாரையும் நீங்க என்ன பண்ணீங்க? நிராகரிச்சீங்க. நிராகரிச்சது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நிராகரிச்சீங்க. அவங்கள கொலையும் செய்தீங்க. எப்படி? ஏன்னா நீங்க கர்த்தருடைய செய்தியை நிராகரிப்பது, கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவதை நிராகரிப்பதுங்கிறது கர்த்தரே நிராகரிப்பதுக்கு சமம். ஏன்னா லூக்கா 10வது அதிகாரம் 16வது வசனத்துல அதான் சொன்னாரு, யாரெல்லாம் உங்களை நிராகரிக்கிறாங்களோ அவங்க என்ன நிராகரிக்கிறாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர்றவங்களை நிராகரிக்கிறது தேவனை நிராகரிக்கிறது சமம். அப்ப என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வைத்தது, இந்த தலைமுறை வரைக்கும், இந்த முதல் தலைமுறையிலிருந்து இந்த தலைமுறை வரைக்கும் சேர்த்து வைத்த எல்லா பாவங்களுக்கும் மொத்தமா உங்க மேல என்ன? பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களுடைய ரத்த பழி எல்லாம் உங்கள் மேல வரும். இப்ப என்ன? எல்லாமே எங்க முழுமை அடைய போகுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க கொலை செய்ய போறாங்க. ஏன்னா 1 தெசலோனிக்கர் 2:15-16 சொல்லும்போது என்ன? அவங்களுடைய அளவு எங்க கூட்டிச்சு முடிச்சு சேர்த்தாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ. அப்ப என்ன? நிச்சயமாக உங்க மேல நியாய தீர்ப்பு வரும். அது கொஞ்சம் காலதாமதம் ஆவது போல தெரிஞ்சா கூட என்ன? நிச்சயமா நடைபெறும். ஏன்னா நீங்க எங்க கடைசி ஆளை கொலை பண்றீங்க? தேவனுடைய ஆலயமாகிய என்ன பலிபீட, தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்தாரு. கர்த்தர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. அது 70வது வருஷம் நடைபெற்றது. அதனாலதான் ரோமர் 12:19 சொல்லும்போது என்னது? பழி வாங்குதல் எனக்கே உரியது, நான் பதில் செய்வேன்னு சொல்லி சொன்ன கர்த்தர் அதை நிறைவேற்றும் விதமாக இங்கு சொல்லக்கூடிய காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? தயவு செய்து தேவனுடைய வார்த்தைய சீரியஸா எடுங்க. ஏன்னா அதை நிராகரிச்சீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய பலன் நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களுடைய இருதயத்துல நீங்க குற்றப்படுத்தும் போது, காயப்படுத்த போது நீங்க என்ன? உடனே கர்த்தர் பக்கமா திரும்பணும். இல்லைன்னா நீங்க கடினப்பட்டு போயிருவீங்க. அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தை என்ன பண்ணணும்? மென்மையாக்கணும். அதே சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்? அதை புரிஞ்சு கொள்ளணும். நான் அந்த வார்த்தையை நிராகரிச்சேன்னா இதற்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு தானே. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஊழியத்தை பார்க்கிறதும் நீங்க செய்யக்கூடிய அக்கிரமத்தையும் பார்க்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? ஆபேலுடைய ரத்தம் கேக்குது, என்கிட்ட கேக்குதுங்கிறாரு. சகரியாவுடைய ரத்தம் எங்க இருந்து? தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே இருந்து கேக்குது. அப்ப எதுவுமே கர்த்தருடைய கண்களுக்கு மறைவில்லையே. அவர் நீதியான காரியத்தையும் பார்க்கிறாரு, அதே சமயத்துல பொல்லாத காரியத்தையும் பார்க்கிறாரு. நீதியான காரியத்தை ஞாபகம் வைக்கிறாரு, பொல்லாத காரியத்தை ஞாபகம் வைக்கிறாரு.
அப்ப என்னன்னா, நீங்க உண்மையா இருக்கிறவங்களுக்கு இது என்னவா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஆனா பொல்லாதவங்களா இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு பயத்தை கொடுக்கணும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை சீரியஸா எடுங்க. காரணம், அந்த வார்த்தையை நிராகரிச்சா அதற்கான தண்டனை நிச்சயம் உண்டு. வல்லபிதாவே, இது அந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழுகிறார்களோ அவர்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்களையும் எங்கள் தேவன் பார்க்கிறீர்கள், அதற்கான பதில் செய்வீர்கள் என்ற ஒரு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே சமயத்துல யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தையை நிராகரிக்கிறார்களோ அந்த நிராகரிப்புக்கு தக்க தண்டனை உண்டு என்பதை அவர்களும் உணர்ந்து மனம் திரும்ப எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் மாலை மண்ணால சந்திப்போம்.